மோடியையும் அமித்ஷாக்களையும் ஓட ஓட விரட்டி அடித்தார்கள். பஞ்சாபிலும் ஹரியானாவிலும் ஊபியிலும் இருக்கக்கூடிய விவசாய தோழர்கள் அந்த வரிசையில இப்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு ஏதோ குற்றவாளிகளுக்கு தானே ஜெயில பிடிச்சு போட போறாங்க, ஏதோ தப்பு செஞ்சவன் தானே ஜெயில போக போறான், அதுக்கு ஏங்க குரல் கொடுக்கிறீங்க, ஏங்க கத்துறீங்க என்று நினைக்கலாம். இல்ல, எனக்கு முன்னால் உரை நிகழ்த்தும் பொழுது வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் சொல்லி காட்டினார்களே, இருக்கிற குற்ற வழக்குல ஒரே 1% தான் தண்டனை கிடைக்குது. அப்படின்னா என்னங்க, 100 பேர்ல ஒருத்தன் தண்டனைவாதி, ஒரே ஒருத்தன் குற்றவாளி, 99 குற்றவாளி இல்லைங்க. பொய்யான வழக்கில் அப்பாவிகள் கைது செய்யப்படுகிறார் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை. அந்த அடிப்படையில் ஒரு அப்பாவிகள் கூட தண்டனை பெற்றுவிடக் கூடாது என்ற அடிப்படையில் தமிழகத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய தேசத்திலும் மக்களை தட்டி எழுப்பக்கூடிய பாதையில் முதல் அணியாக எஸ்டிபி கட்சி மக்கள் மன்றத்தில் செய்தி வைக்கின்ற